இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை ஆன்லைனில் ஒரு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை இன்னொரு கம்பெனிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும், எதுக்குடா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும், எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும், யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஸோ இப்படி நிறைய கொஸ்டின் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஎஃப் போர்ட்டல் வந்து நியூவாக அப்டேட்டட் ஆகிருக்கு. இதை அப்டேட்டட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், புரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த கம்பெனிலலாம் பேலன்ஸ் இருக்குது, எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும், எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம், ஸோ இப்போ உள்ள நியூ அட்வான்ஸ் மெத்தட் என்ன இருக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிஃபோராக ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள பிஎஃப் பணத்தை நான் கிளைமே பண்ணாமல் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இன்னும் ஒரு சிலர் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பிஃபோர் கம்பெனியில் ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிட்டு தான் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண தேவை கிடையாது, பண்ணவும் முடியாது. ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 2 கம்பெனி 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் எதையுமே கிளைம் பண்ணலை, இப்போ 3வது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். அந்த பிஃபோராக உள்ள கம்பெனியில் உள்ள பணத்தை எல்லாம் ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கம்பெனிலேருந்து நீங்கள் என்றைக்கு ரிசைன் பண்ணி வெளியே வரீங்களோ அப்போ நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை கிளைம் போட்டிங்கன்னா அதுக்கு பிஃபோராக உள்ள கம்பெனியில் உள்ள அமௌண்ட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு அதாவது ஒரு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ண அமௌண்ட் எல்லாம் அந்தந்த கம்பெனியில் கிடக்கும். அதை எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் போர்ட்டல் வந்து அலோவ் பண்ணாது. நீங்கள் தனித்தனி மெம்பர் ஐடியை ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபோராக இருக்கக்கூடிய கம்பெனியில் உள்ள பணத்தை பூரா இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இல்லை லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. அப்போது பழைய கம்பெனியில் உள்ள பணம் இல்லை புது கம்பெனியில் உள்ள பணம் எல்லாம் சேர்ந்து ஒரே அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த ஒரு கம்பெனியில் மட்டும் நம்ம கிளைம் பண்ணால் போதும், என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனியில் உள்ள பணம் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரே டைமில் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கிடச்சிடும். ஸோ இதுக்காக தான் பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது. இப்போ யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது, எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் போர்ட்டலோட சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்து பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் போடும்போது எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஹெட்டிங்க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் கரண்டில் ஆக்டிவில் அதாவது ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எதுலலாம் நம்ம கிளைம் பண்ணிட்டோம், எதுலலாம் நமக்கு பேலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட யூஏஎனை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மெம்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஓப்பன் ஆகிட்டு, இப்போ இந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் விதமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்ததுனால ஒரு சிலருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். இப்போ அதை வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி மெம்பர் ஐடி அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, இல்லைனா லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதை விட்டு ரிசைன் பண்ணி இப்போ வெளியே சும்மா தான் இருந்துகிட்டு இருப்பீங்க. அப்போது லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி இல்லைனா கரண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவில் இருக்கக்கூடிய கம்பெனி, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மெம்பர் ஐடி அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதில் வந்து காமிக்கும் அதான் லாஸ்ட் ஒர்க்கிங் கம்பெனி தான் பிரைமரி மெம்பர் ஐடி. இதில் வந்து பேலன்ஸ் இருக்கா இல்லையா, நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎஃப் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, இது நேர் வந்து எஸ்ன்னு இருந்ததுன்னா இந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணலை, ஸோ கிளைம் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எஸ்ன்னு இருந்தால் இந்த ஒரு மெம்பர் ஐடியில் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் எண்டிங் எப்படி பார்க்குறதுனா, இதில் மேலே பாருங்கள் ஹெட்டிங்கில் டேட் ஆஃப் ஜாயினிங்னு போட்டிருக்காங்களா. இதில் பிஎஃப் இபிஎஸ் இது வந்து ஃபார்ம் நம்பர் 19, இது வந்து ஃபார்ம் நம்பர் 10C, அதாவது பென்ஷனுக்குள்ள டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டிங். இது வந்து டேட் ஆஃப் எண்டிங் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து பிஎஃபோட டேட் ஆஃப் எண்டிங், இது வந்து பென்ஷனோட டேட் ஆஃப் எண்டிங். இந்த ரெண்டுலேயும் ஒரே டேட் இருக்கணும், அதே மாதிரி இந்த ரெண்டுலேயும் ஒரே டேட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பாட்டமுக்கு ஸ்கோர்
ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்குவாரல் பண்ணிட்டேன். ஸ்குவாரல் பண்ணதுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெம்பர் ஐடியை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடி என்ட்ரு பண்ணலாம், இல்லைனா உங்களோட யூஏஎனை என்ட்ரு பண்ணி அதில் மெம்பர் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். மெம்பர் ஐடி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா அது பெருசாக இருக்கும், ஏகப்பட்ட லெட்டரை டைப் படிக்கிற மாதிரி இருக்கும். அது பதிலாக என்ன பண்ணிக்கோங்க, இதில் உங்களோட யூஏஎன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் இருக்கா, இந்த நம்பரை அப்படி என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் டீடைல் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூஏஎனுக்கு கீழே எத்தனை மெம்பர் ஐடி இருக்கோ எல்லாமே காமிக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இதுதான் ஈஸியான மெத்தட். அதே மாதிரி இவர் வந்து டோட்டலாக 2 கம்பெனியில் உள்ள பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சிருக்காரு. 2 கம்பெனியும் தனித்தனியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பல்க் ட்ரான்ஸ்ஃபர் இதில் வந்து ஆகும். ஸோ 2 கம்பெனி ஒரே டைமில் செலக்ட் பண்ணி ஒரே டைமில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து போடலாம். இப்போ அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த யூஏனை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஏ நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் டீடைல் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கெட் டீடைல் கொடுத்ததுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் மெம்பர் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அடிஷ்னலாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் உள்ள பணத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாமல் வச்சுருந்தீங்களோ அந்த மெம்பர் ஐடியோட கடைசி 4 டிஜிட் நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் லாஸ்ட்டு 3 டிஜிட் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். 715 இருக்க இந்த ஒரு ரிலையன்ஸ் இந்த கம்பெனியில் உள்ள பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதே மாதிரி ரிலையன்ஸ்லேயே இன்னொரு டைமும் ரீஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு 707. இந்த 2 மெம்பர் ஐடியில் உள்ள அமௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலை. ஃபஸ்ட்டு 715 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மெம்பர் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மெம்பர் ஐடி அந்த கம்பெனியோட டீட்டெயில் கீழே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது மறுபடியும் வந்து இன்னொரு கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண கம்பெனி ஹைட் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்தது இன்னொரு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்குது, அதுவும் அதே ரிலையன்ஸ் கம்பெனி தான். அதையும் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கம்பெனியோட டீட்டெயிலும் கீழே ஃபெச் ஆகி வந்திருக்கும். இப்போ வந்து காமிக்கிற பாருங்க. இப்போ மறுபடியும் மெம்பர் ஐடி செலெக்ஷன் பேஜுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிலையன்ஸ் கம்பெனியும் ஹைட் ஆகி காமிக்குதா. இப்போ அந்த 2 கம்பெனியும் செலக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த 2 தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது, அதை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ கீழே அப்படியே ஸ்குவாரல் பண்ணுறேன். கீழே ஸ்குவாரல் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய, அதாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய 2 மெம்பர் ஐடியும் இங்கே கீழே வந்து வந்துருச்சு. இப்போ 2லையுமே டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஐயும் டிக் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே ஸ்குவாரல் பண்ணிக்கிறேன். ஸ்குவாரல் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் ஒன்று இருக்கா, இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் ப்ரீவியஸ் கம்பெனியை ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியில், அதாவது பழைய கம்பெனியில் டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டிங் எல்லாம் போட்டு ப்ராப்பராக க்ளோஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ப்ரீவியஸ் கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் எதுவும் போடாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து டேட் ஆஃப் எண்டை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். இப்போ டிக் மார்க்கை டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ நான் ஒரே அட்டெம்ப்டில் 2 கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் ரிக்வெஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து சென்ட் ஓடிபி வந்துருச்சு. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 claim has submitted successfulனு வந்துருச்சு பாருங்க. அதாவது 2 கம்பெனியோட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்டும் சப்மிட்டட் ஆயிடுச்சு ஒரே அட்டெம்ப்டில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 claim have been successfully submitted அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து ட்ராக் ஸ்டேட்டஸை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராக் லைன் ஸ்டேட்டஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் போட்ட ரிக்வெஸ்ட் வந்து இங்கே வந்து காமிக்குது பாருங்க, பெண்டிங் அட் ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குதா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸில் வெயிட்டிங்கில் நிற்கிது. ஃபீல்ட் ஆஃபீஸ் வந்து அப்ரூவ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாகவே வந்துட்டு நம்மளோட ஓல்டு கம்பெனியில் உள்ள அமௌண்ட் ப்ரெசன்ட் கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிரும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஃபஸ்ட்டு அப்ரூவல் வந்து கொடுக்கணும். அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிஎஃப் ஆஃபீஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று தேவையே கிடையாது. எம்ப்ளாயரோட சப்போர்ட் எல்லாமே நம்ம ஆன்லைனில் வந்து ஓல்டு கம்பெனியில் உள்ள பணத்தை கரண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 days அதுக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஒரு 1 week to 15 daysக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசி கம்பெனியில் போயிட்டு நம்ம ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு 2 கம்பெனி அது போக அந்த கரண்ட் கம்பெனி இந்த 3 கம்பெனியில் உள்ள பணமும் மொத்தமாக டெபாசிட்டட் ஆயிரும். இப்போ இவர் வந்து கரண்ட் கம்பெனியில் எக்ஸிட் ஆகிட்டார். டேட் ஆஃப் எக்ஸிட் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காரு. இருந்தாலும் பிஎஃப் பணம் பழைய கம்பெனிலாம் கிடக்குது. ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிளைம் போட்டோம் அப்படின்னா தான் பெண்டிங் பணம், இப்போ உள்ள கரண்ட் கம்பெனி, ப்ரீவியஸ் கம்பெனி எல்லா பணமும் சேர்ந்து வரும். நம்ம வந்து கரண்ட் கம்பெனியில் உள்ள பணத்தை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா பிஃபோராக இருக்கக்கூடிய கம்பெனியில் உள்ள பணம் வந்து அப்படியே லாக் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்போ ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கி அதை போயிட்டு மறுபடியும் ஆன்லைனில் சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைம் போடும்போது ஸ்கீம் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நிறைய ரிஸ்க்லாம் இருக்குது. அதனால் எப்போவுமே பிஃபோர் கம்பெனியில் உள்ள பணத்தை எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒவ்வொரு கம்பெனியில் ரிலீவ் ஆனதுமே அந்த கம்பெனியோட பணத்தை கரண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு கம்பெனியில் ஆக்டிவில் இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிளைம் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே நான் சொல்கிறது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதே உங்களோட KYC எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபைலில் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் அப்டேட்டட் வந்து பண்ணதுக்கப்புறமா ஆதார் கார்டில் கரெக்ஷன் வந்து போடாதீங்க. PF அமௌண்ட் இருக்குதுன்னா ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணாதீங்க. அட்ரஸ் வேணால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை தவிர வேறு எதையுமே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணாதீங்க. UANலையும் ஆதார் கார்ட்லையும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆனாலும் எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அவங்களோட சப்போர்ட் இல்லாமே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட PF பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கிற நியூ போர்ட்டலில் நம்ம PF அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.